வணக்கம். உங்கள் வாத்தியாரும். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை பாரத பிரதமர் மோடி, ஐநா சபையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் தான் முதல்ல ஏபிஜே அப்துல் கலாம் ஐநா சபையில் இந்த பாடலை சொல்லி இந்த பாடலினுடைய விளக்கத்தையும் சொல்கிறார். அப்போதான் தமிழினுடைய பெருமையை, தமிழரின் பெருமையை உணர்ந்தார்கள் இந்த உலக மக்கள். சரி, இப்படிப்பட்ட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை பாடியவர் கணியன் பூங்குன்றனார். இந்த பாடல் புறநானூறு 192வது பாடலில் அமைந்திருக்கக்கூடிய பாடல் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். சரி, இந்த பாடல் எந்த விளக்கத்தை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஊர்களும் என்னுடைய ஊர்தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்னுடைய உறவினர்கள் தான். நன்றும் தீதும் பிறர் தரவாரா. உனக்கு வரக்கூடிய நல்லதா இருந்தாலும் சரி, உனக்கு வரக்கூடிய கெட்டதா இருந்தாலும் சரி, எல்லாமே அதற்கு காரணம் நீதான். என்னுடைய தீமைக்கு இவர்கள் தான் காரணம், என்னுடைய நன்மைக்கு இவர்கள் தான் காரணம் என்று சொல்லிவிட முடியாது. உன்னுடைய செயல்பாடுகள் தான் உன்னுடைய நல்லதுக்கும் தீயதற்கும் அடிப்படை என்று சொல்கிறார். நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களும் அதற்கு காரணமும் நாம் தான். அந்த துன்பத்திற்கான தீர்வை தருவதும் நாம் தான். அப்படிப்பட்ட சக்தி நம்முள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சாதலும் புதுவது அன்றே. இந்த உலகத்துல மரணம் என்பது புதியது கிடையாது. இந்த உலகம் தொடங்கியதிலிருந்து மரணம் என்பது மிகவும் பழமையான ஒன்று. அதனால் வாழ்தல் இனிது என மகிழ்தலும் இளமே. அப்போ இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியானது, இனிமையானது அப்படின்னு நினைக்கவும் முடியாது. அதே சமயத்துல இந்த உலகம் மோசமானது அப்படின்னு நினைச்சிட்டு முனிவின் இன்னது என்றலும் இளமே. இந்த உலகம் துன்பகரமானது என்று நாம் கோபப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை துறவியாகவும் மாறிவிடக்கூடாது. அப்போ நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கக்கூடியதுதான் இந்த உலகம். அதே போல மின்னொடு வானம் தன் துளி தலையி ஆனது கல் பொருதி இறங்கும் மல்லல் பேரியாற்று. இந்த வானத்திலிருந்து மின்னலும் இடியும் சேர்ந்து மழை வருகிறது. அந்த மழை துளிகள் தான் மிகப்பெரிய வெள்ளமாக ஓடுகிறது. அந்த வெள்ளம் ஓடும்போது எப்படி கற்கள், மலைகள், மரங்கள் எல்லாம் அடித்துச் செல்லுகிறதோ அதே போல இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய காற்றாற்று வெள்ளத்தில் காலத்தின் மூலமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்கள் மூலமாக நல்லதும் கெட்டதும் வந்து கொண்டிருக்கிறது என்று அறிந்தவர்கள் பெரியோர்கள் அதை தான் சொல்றாங்க. நீர் வழிப்படுவும் புனைவோல் ஆர் உயிரின் முறை வழிப்படுவும் என்பது திறவோர். இப்படிப்பட்டதுதான் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள் சான்றோர்கள். அப்படி இருக்கும்போது காட்சியின் தெளிந்தளம் ஆகலின் இப்படிப்பட்ட அந்த காட்சியை தெளிந்தவர்கள் அதனால் மாட்சிமையின் பெரியோரை வியத்தலும் இளமே. அறிவின் மூலமாக, பணத்தின் மூலமாக, சொத்தின் மூலமாக, இவங்க பதவியின் மூலமாக இவங்க பெரியவர்கள் இவர்களுடைய நட்பை பெற்றுக்கொண்டால், இவரை போற்றினால் நமக்கு நல்லது நடக்கும் என்று நாம் புகழவும் கூடாது. அதே சமயத்துல சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இவர்கள் அறிவின் மூலமாக, பணத்தின் மூலமாக, பதவியின் மூலமாக ரொம்ப தாழ்ந்திருக்கிறாங்க. இவர்களை நாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், திட்டலாம், சொல்லின் மூலமாக, செயலின் மூலமாக காயப்படுத்தலாம் என்றும் நினைக்கவும் கூடாது. ஏனென்றால் முதலே சொல்லிட்டார், நல்லதும் சரி, கெட்டதும் சரி, அது உன்னுடைய செயல்பாடுகள்னால வரும். அதனால நீ பெரியவர்களை பாராட்டணும். புரியுற மாதிரி சொன்னால் பெரியவங்க கிட்ட போய் காக்கா பிடிக்கணும். சிறியவர்கள் என்பதற்காக நாம் எட்டி மிதிக்க வேண்டும் என சிலர் இருக்கிறாங்க. தன்னை விட தன்னுடைய பதவிக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், அதே போல ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏராளமாக பேசுவதும், இப்படிப்பட்ட என் குடும்பங்களிலே நம் பெரியவர்கள் சிறியவர்களை நாம் திட்டி பேச வேண்டும், அதிகாரமாக பேச வேண்டும் அப்படின்லாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் கணியன் பூங்குன்றனார். சரி, இந்த திணை ஏன்னா புறநானூற்று பாடல்ல ஏன் சங்க இலக்கிய பாடல்கள்லேயே திணை கண்டிப்பாக வரும். என்ன திணை அப்படின்னு பார்த்தோம்னா, புதிவியல் திணை. துறை என்பது பிரிவு.
குறுன்மொழி காஞ்சி. இந்த உலக வாழ்க்கையில் பணம் என்பது நிலையற்றது என்று சொல்லக்கூடிய துறை. அதே போல இது பாடிய ஆசிரியர் கணியன் பூங்குன்றனார். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தொகுக்கப்பட்ட பாடல்கள் தான் சங்க இலக்கியங்கள். அதில் ஒன்று தான் எட்டுத்தொகை. இந்த எட்டுத்தொகையில் ஒரு நூல் தான் புறநானூறு. புறம் பற்றிய 400 பாடல்கள். அந்த 400 பாடல்களில் 192வது பாடல் தான் இந்த கணியன் பூங்குன்றனாரினுடைய பாடல். சரி, எப்படி தமிழ் இலக்கியங்களில் எண்ணற்ற பாடல்கள் மனித வாழ்க்கையினுடைய நெறியை சொல்கிறது. இந்த நெறியை கேட்டு நாம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வோம் என்று சொல்லி இந்த சேனலை உங்களுக்கு பிடித்திருக்கும். இப்படி பிடித்திருந்தால் பின்பற்றுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கருத்து தெரிவியுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, பகிருங்கள், ஷேர் பண்ணுங்க, விரும்புங்கள், லைக் பண்ணுங்க. நன்றி.